எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் இப்போ ஒரு புதிய செடியை பார்க்க போகிறோம். இந்த செடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன செடினா ஆல் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க. சர்வ சுகந்தி அப்படின்னு இன்னொரு பேரும் அதுக்கு இருக்குது. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை, கிராம்பு, அதில் எல்லாம் கிடைக்கக்கூடிய மனம் அத்தனையுமே உங்களுக்கு வந்து இதில் வரும். ஒரு இலையை பறித்து மூந்து பார்த்தாவே உங்களுக்கு எல்லா மனமும் கிடைக்கும். இதுக்கு வந்து இதை வந்து பிரியாணிக்கு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 50 செடி நடவு போட்டிருக்கோம். ஒரு வாரம் ஆச்சு செடி நடவு போட்டு. வச்ச மாதிரி அப்படியே தொலைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள். இந்த வரிசையில் வந்து சந்தனம் இருக்குது. 2 சந்தன மரத்துக்கு இடையில் வந்து இந்த ஆல் ஸ்பைசஸ் செடி வந்து நட்டுருக்குறோம். இது ஒரு வேளை வந்து சந்தன மரத்துக்கு ஒரு துணை மரமாக வந்துட்டால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சந்தன மரம் வளர்கிறதுக்கு நல்லா பயன்படும். ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் தான் இதை வந்து நடவு போட்டிருக்குறோம். நமக்கு அந்த ஆல் ஸ்பைசஸில் சர்வ சுகந்தி செடியிலேருந்து நமக்கு கிடைக்கிற தலை, அந்த காய் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்கமும் கொடுக்கு. இன்னொன்று, இந்த சந்தன மரத்துக்கு வந்து ஒரு துணை மரமும் ஆயிரும். ஸோ அந்த தாட்டில் தான் வந்து நம்ம செடி போட்டுக்கிறோம். இந்த சந்தன மரத்துக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி வித்தியாசத்தில் இந்த செடி நடவு போட்டிருக்குறோம். எல்லா செடியுமே தழைஞ்சிருக்குது. எந்த செடியுமே வந்து காஞ்சி போகலை. இதனுடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். வணக்கம்.